வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 2 டைட்டில் வின்னரான நடிகை ரித்விகாவோட விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி கொஞ்ச நாள்லேயே மேரேஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் ரசிகர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு கலக்கமான பதிலை ரித்விகா கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை ரித்விகாவோட என்கேஜ்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. அதை தொடர்ந்து அவங்களுடைய மேரேஜ் எப்போ அப்படிங்கிற கேள்விகள் அவங்களுடைய ரசிகர்கள் அவங்க கிட்ட அதிகமாக கேட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பரதேசி படம் மூலமாக தான் அவங்க சினி ஃபீல்டுக்குள்ளேயே என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேலும் மெட்ராஸ் கபாலி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல குணச்சித்திர வேடங்களில் கலக்கிட்டு வந்த நடிகை ரித்விகா மெட்ராஸ் படத்தில் நடித்ததுக்காக சிறந்த துணை நடிகை அவார்டும் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, பிக் பாஸ் வாய்ப்பு மூலமாக பிக் பாஸில் ஒரு சூப்பரான கேம் பிளே பண்ணி அதனுடைய சீசன் 2 டைட்டில் வின்னரும் ஆனாங்க. பிக் பாஸ் சீசன் 2 அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமான ஒரு சைலண்டான கேமை பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் அவங்களுடைய திருமணம் எப்போ அப்படிங்கிற கேள்வியை தான் ரசிகர்கள் அவங்க கிட்ட கேட்குறாங்க. என்கேஜ்மெண்ட்டில் கூட அவங்களுடைய கணவரான வினோத் வாசுதேவனோட ஃபேஸை பிளர் பண்ணி தான் காமிச்சிருந்தாங்க. அந்த வகையில் ரொம்ப ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், அது இல்லாத சினி ஃபீல்ட்லேருந்து நிறைய செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பெரிதளவில் என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணப்படலை. மேபி மேரேஜ் கிராண்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து மேரேஜ் எப்போங்கிற கேள்வியை ஒரு ரசிகர் ரித்விகா கிட்ட கேட்டிருக்காங்க. நாட் எட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியை தொடர்ந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சதுக்காக இதுக்கு பதில ரித்விகாவே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் இந்த கொஷினை நான் கேட்டு ரொம்பவும் சலிச்சிட்டேன். கண்டிப்பாக என்னுடைய மேரேஜ் டேட்டை கண்டிப்பாக நான் அனௌன்ஸ் பண்ண தான் போகிறேன். தயவுசெய்து இந்த கொஷினை கீப் ஆன் கேட்காதீங்க. எனக்கு இது கேட்க இரிட்டேட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரித்விகா ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, லைஃபோட எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி சந்தோஷமாக ஆரம்பித்து சந்தோஷமாக தான் முடிவடையணும் அப்படின்னு கிடையாது. லைஃப்பில் எல்லாமே நமக்கு எதிர்பார்த்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா அது நம்மளுடைய பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரித்விகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட 100% இல்லை 200% ரொம்பவும் அவேராக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய மொத்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்மே அவங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு 1க்கு 10 தடவை யோசிச்சா கூட அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் எந்த விதமான யோசனைகளும் வரக்கூடாது. நம்மளுடைய லைஃப் கரெக்ட் தானா, நம்மளுடைய பார்ட்னர் கரெக்ட் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுடைய மேரேஜுக்கு அப்புறம் நமக்கு வந்துச்சுன்னா அந்த லைஃப் நம்ம வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம். அதை ரொம்பவும் தீர்மானமாக முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஆலோசனைக்கு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை ரித்விகா தன்னுடைய ரசிகர்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து பார்க்கும்போது மேபி அவங்களுடைய மேரேஜ் போஸ்ட்பானா இல்லை கேன்சலா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது வருங்கால ஹஸ்பண்டோட ஃபோட்டோவான வினோத் வாசுதேவனோட ஃபோட்டோவை அவங்க பிளர் பண்ணி தான் காமிச்சிருந்தாங்க. இதில் இருந்தே மேபி மேரேஜில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை தள்ளி போகிறாங்களா, இல்லை கேன்சல் ஆகிடுமா அப்படிங்கிற கேள்விகளும் குழப்பங்களும் இன்னமும் அவங்களுடைய மேரேஜில் நீடிக்குது. இதை தொடர்ந்து இந்த மாதிரி ரொம்பவும் குழப்பமாக ரித்விகா ஆன்சர் பண்ணிக்கிறது இருந்து அவங்களுடைய மேரேஜுக்கு என்னாச்சு, நடிகை ரித்விகாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வேகமாக பரவிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சிருங்க, அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்றதை பார்த்தா மேபி அவங்களுடைய மேரேஜ் போஸ்ட்போன் ஆக போகுது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க.